ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷாஸ் கலையரசி. இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 2 சைக்காலஜியில் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜியில் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தோம். இப்போ யூனிட் 2ஓட டாபிக் என்ன, அதுக்குள்ளே என்னென்ன டாபிக் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். யூனிட் 2ஓட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட், அதாவது குழந்தையின் வளர்ச்சி பற்றிய கொள்கைகள் அல்லது கோட்பாடுகள். அதில் எத்தனை கோட்பாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கோட்பாடுகள் இருக்குது. அந்த 5 கோட்பாடுகளும் வெரி 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 இம்பார்ட்டண்டான டாபிக் தான். எதில் இருந்து வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த 5 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிக்சனின் சமூக வளர்ச்சி கொள்கை, அடுத்து ஜீன் பியாஜேயின் அறிதிறன் வளர்ச்சி கொள்கை, அடுத்து லாரன்ஸ் கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி கொள்கை, அடுத்து வைகாட்ஸ்கியின் அறிதிறன் வளர்ச்சி கொள்கை அல்லது சமூக பண்பாட்டு கொள்கை அல்லது அணுகுமுறை, அடுத்து பிராட்பென் ரன்னரின் சூழிய தொகுதிகள் அமைப்பு கொள்கை. இந்த 5 டாபிக் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரன்ஸ் கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி கொள்கை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 2 மாரல் டெவலப்மெண்ட். இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரன்ஸ் கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி கொள்கை. லாரன்ஸ் கோல்பர்க் தான் சொல்லியிருக்காரு. லாரன்ஸ் கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி கொள்கை. இதில் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குழந்தையின் ஒழுக்க வளர்ச்சியில் 3 நிலைகளில் குறிப்பிடுறாரு. அவை ஒவ்வொன்றில் 2 படிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ மொத்தம் 6 படிநிலை இருக்குது. 3 நிலைகள் இருக்குது. ஒவ்வொன்றிலும் 2 படிநிலைகள் இருக்குது. இப்போ மொத்தமாக 6 படிநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது என்னென்ன நிலைகள் அப்படின்னு பார்க்கலாம். முதல் நிலை அப்படின்னா மரபுக்கு முற்பட்ட நிலை, ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ். 2ஆம் நிலைனா மரபு நிலை, கன்வென்ஷனல் ஸ்டேஜ். 3ஆம் நிலைனா மரபுக்கு பிந்திய நிலை, போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ். இப்போ ஒவ்வொரு நிலையும் அதற்குடைய படிநிலை பார்ப்போம். முதல் நிலை மரபுக்கு முற்பட்ட நிலை. இந்த நிலையில் என்ன செய்வாங்க குழந்தைகள் அப்படின்னா, அவங்களுடைய மூத்தோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால் வகுக்கப்பட்ட விதிகளை பின்பற்றுவாங்க. அதில் 2 படிநிலைகள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். முதல் படிநிலை என்ன இருக்குது அப்படின்னா, தண்டனைக்கு அஞ்சு பணிந்து நடக்கும் போக்கு, பனிஷ்மெண்ட் அண்டு ஒபீடியன்ஸ் ஓரியன்டேஷன். அதாவது என்னென்னா, தனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு அவங்க பணிந்து நடந்து போவாங்க குழந்தைகள். அவங்கள முன்னோர்களால் விதிக்கப்பட்ட விதிகளை கடைபிடித்து நடப்பாங்க. அதை அதில் கொடுத்துருக்காங்க. தண்டனையை தவிர்த்தல், ஒழுக்க விதிகளை பின்பற்றுவதற்கான நோக்கம் இந்த படிநிலையில் இருக்கும். அடுத்து படிநிலை 2ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேவை நிறைவேற்றம் மற்றும் மகிழ்வுறுதல் சார்ந்த நோக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டிவிஸ்ட் ஓரியன்டேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்லவை என்பவை ஒருவரது தேவைகளை எப்போது நிறைவேற்றுவதாகவும் எப்போதாவது பிறரது தேவைகளை நிறைவேற்றி விடுவதாகவும் அமைவனதாக கருதப்படும். இந்த படிநிலைகளில் சரி, எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது முதுகை நீ சொறிந்தால் நான் உனது முதுகை சொறிவேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீ எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடு, நான் உனக்கு இந்த வேலையை செய்கிறேன். அதை தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக்கிறாங்க, மற்றவங்களுடைய தேவைகளும் நிறைவேற்றிக்கிறாங்க. அதில் மகிழ்ச்சியும் கொள்கிறாங்க. அதுதான் அந்த டாப்பிக்கில் இருக்குது பாருங்கள். தேவை நிறைவேற்றம் மற்றும் மகிழ்வுறுதல் சார்ந்த நோக்கு. எனது முதுகை நீ சொறிந்தால் நான் உனது முதுகை சொறிவேன் என்ற ரீதியில் இப்படிநிலையில் உள்ளோரின் நேர்மை நியாயம் அமைந்து இருக்கும். நீ எனக்கு செஞ்சு கொடுத்தனா நான் நியாயமாக உனக்கு அதை செய்வேன். அதுன்ற மாதிரி தான் இந்த படிநிலை. அடுத்தது 2ஆம் நிலை. 2ஆம் நிலையில் மரபு நிலை, கன்வென்ஷனல் ஸ்டேஜ். இந்த 2ஆம் நிலை எப்படின்னா, இந்த நிலையில் குழந்தைகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பரிசுகள் பெறவும் பிறரது பாராட்டுகளை பெறவும் விருப்பம் மிகுதியால் குழந்தைகள் ஒழுக்க நெறியுடன் நடந்து கொள்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிசுகள் பெறவும் பிறரது பாராட்டுகளை பெறணும் அப்படின்ட்டு ஒழுக்க நெறியை கடைபிடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 படிநிலைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, படிநிலை 3 என்ன சொல்லியிருக்குன்னா, பிறர் அங்கீகாரத்தை பெறும் நோக்கு. நன்னடத்தை என்பது மற்றவர்களுக்கு பிடித்தமானதாகவும் அவர்களது அங்கீகாரத்தை பெறக்கூடியதாகவும் அமைந்து இருப்பது என்று கருதுறது. மற்றவங்களுக்கு பிடித்த வேலையை செய்வாங்க, அவங்களுடைய அங்கீகாரம் நம்மளுக்கும் அதே மாதிரி அங்கீகாரம் கிடைக்கும். பிடிச்சதுனால அவங்கள்ட்டேருந்து பாராட்டு கிடைக்கும். அது மாதிரி தான் குழந்தைகள் நடந்து கொள்வாங்க. இதான் படிநிலை 3ல் நடக்கும். படிநிலை 4ல் என்ன நடக்கும்னா, சட்டம் ஒழுங்கு நோக்கு. இதில் என்னன்னா, ஒவ்வொருவரும் தத்தம் கடமைகளை சரிவர செய்வாங்க, அதிகாரத்தில் உள்ளோருக்கு மதிப்பளித்து பணிவுடன் நடந்து கொள்வாங்க, சமூக நெறிகளுக்கு மதிப்பளித்து நடந்துப்பாங்க. இதான் இதில் சொல்லியிருக்காங்க. படிநிலை 4ல் சட்ட ஒழுங்கு நோக்கு. அடுத்து 3ஆவது நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரபுக்கு பிந்திய நிலை. இதில் நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னா, அறநெறி கோட்பாடுகளில்
தாம் பின்பற்ற விரும்புவற்றை தெரிவு செய்து அவற்றின் அடிப்படையில் விழுமங்களை வரையறுத்துக் கொள்வர். யார்னா குழந்தைகள். அறநெறி கோட்பாடுகளில் தாம் பின்பற்ற விரும்புவற்றை மட்டும் தெரிவு செய்து அவற்றின் அடிப்படையில் விழுமங்களை வரையறுத்துக் கொள்வர். இந்த நிலையில் இதுலேயும் 2 நிலைகள் இருக்குது, 2 படிநிலைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிநிலை 5ல் சமூக ஒப்பந்த நோக்கு, சோஷியல் கண்ட்ராக்ட் ஓரியன்டேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமக்கு சரி எனப்படுவதோடு சமூகத்தோடு சரி என்று ஒப்புக்கொள்ளுபவற்றையே நன்னெறி நடத்தை என்று வரையறுத்தல் இந்நிலையில் நிகழும். தமக்கு சரின்னு எனப்படுவதோடு சமூகத்துக்கும் அது சரி அப்படின்னு ஒப்புக்கொள்வாங்க இந்த நிலையில் இருப்பவர். அதே மாதிரி படிநிலை 4ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தத்தம் கடமைகளை சரிவர சாற்றுதல், அதிகாரத்தில் உள்ளோருக்கு மதிப்பளித்து பணிவுடன் நடந்து கொள்ளுதல், சமூக நெறிகளுக்கு மதிப்பளித்து நடத்தல். அதை 3ஆம் நிலையில் சொல்லியிருக்காங்க. எதுலனா படிநிலை 5ல் சொல்லியிருக்காங்க. படிநிலை 4க்கு மாறாக விதிகளை நிரந்தரமாக நினைக்காமல், ஒவ்வொரு விதி நிரந்தரமாக நினைக்காம சமுதாய நலன்களுக்கு ஏற்ப பெரும்பாலானோரின் சம்மதத்துடன் விதிகள் மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் விதிகளை விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. இதில் சமூக நலன்களுக்காக விதிகளில் மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றப்படலாம், அதை ஏற்றுக்கொள்வாங்க இந்த படிநிலையில். ஓகேங்களா? அடுத்தது படிநிலை 6ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அறநெறிகள் இருத்தலை ஒப்புக்கொள்ளும் நோக்கு, யுனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல் ஓரியன்டேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தான் தெரிவு செய்த அறநெறி கோட்பாடுகளின் அடிப்படையில் தனது மனசாட்சிக்கு சரி என தோன்றுபவற்றை நன்னடத்தைகள் என வரையறுத்தல் இப்படிநிலையில் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு இதுதான் சரி, இதுதான் தவறு அப்படின்னு ஏற்றுப்பாங்க. அறநெறி கோட்பாடுகளின் அடிப்படையில், ஏதாவது விதிகளின் அடிப்படையில் தனது மனசாட்சிக்கு சரி என தோன்றுபவற்றை நன்னடத்தைகள் என வரையறுத்தல் இந்த படிநிலையில் காணப்படுவன்னு சொல்லியிருக்காங்க. இத்தகைய அறநெறிகள் உலகளாவிய அளவில் அனைவருக்கும் எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியவை என நினைப்பர். தனக்கு இதான் சரி, இதுதான் தவறு அப்படின்னு ஏற்றுக்கிட்டு இது எக்காலத்துக்கும் எல்லாருக்கும் பயன்படும், பொருந்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த உயர்நிலையை அடைந்தோர் இந்த நிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். என்னென்ன டாபிக்ஸ் மட்டும் திருப்பி இன்னொரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். முதல் நிலை கோல்பர்க் 3 ஒழுக்க வளர்ச்சி, குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் 3 நிலைகள் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நிலையிலும் 2 படிநிலைகள் இருக்குது. அப்போ மொத்தம் 6 படிநிலைகள் இருக்குது. இது எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து முதல் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரபுக்கு முற்பட்ட நிலை. 2ஆம் நிலை மரபு நிலை. 3ஆம் நிலை மரபுக்கு பிந்திய நிலை. இப்போ முதல் நிலையில் என்னென்ன டாபிக், 2 படிநிலை என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டனைக்கு அஞ்சி பணிந்து நடக்கும் போக்கு, தேவை நிறைவேற்றம் மற்றும் மகிழ்வுறுதல் சார்ந்த நோக்கு. இது 2 படிநிலை. முதல் நிலையில் உள்ள 2 படிநிலைகள். அடுத்து 2ஆம் நிலையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறர் அங்கீகாரத்தை பெறும் நோக்கு, சட்டம் ஒழுங்கு நோக்கு. இது படிநிலை 3, படிநிலை 4. அடுத்து 3ஆம் நிலையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக ஒப்பந்த நோக்கு, உலகளாவிய அறநெறி இருத்தலை ஒப்புக்கொள்ளும் நோக்கு. இது படிநிலை 5, படிநிலை 6. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.